தஞ்சை அருகே உள்ள கோவிலடி என்ற திருத்தலத்தில் உறையும் அப்பக்குடத்தான் பெருமாளின் வரலாறு ஒரு மன்னனின் சாபத்திலும் அவனது பக்தியிலும் தொடங்குகிறது. உன் ராஜ்யம் அழிந்துவிடும். நான் செய்தது தவறு முனிவரே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். உபமன்யு என்ற மன்னன் துர்வாச முனிவரின் கடும் கோபத்திற்கு ஆளாகி தனது அனைத்து பலத்தையும் வீரத்தையும் இழந்து சாபமுற்றான். ஒரு மாமன்னன் உடல் தளர்ந்து சக்தியற்று போன அந்த தருணம் அவன் வாழ்வின் பெரும் சோதனையாக அமைந்தது. சாப விமோச்சனம் தேடி அலைந்த மன்னனிடம் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்தால் உன் சாபம் நீங்கும் என முனிவர் வழிகாட்டினார். தன் பலம் இழந்த நிலையிலும் நம்பிக்கையுடன் அன்னதானம் செய்ய தொடங்கினான் மன்னன். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வயிறார உண்டு மன்னனை வாழ்த்தினர். தன் அரண்மனையே ஒரு மாபெரும் அன்னதான சத்திரமாக மாற்றினான் உபமன்யு. மன்னனின் பக்தியையும் பொறுமையையும் சோதிக்க எண்ணிய வைகுண்டவாசன் ஒரு முதிய பிராமணராக வேடம் பூண்டு அங்கு வந்தார். மன்னன் படைத்த உணவுகளை எல்லாம் உண்டு முடித்த அந்த முதியவர், இன்னும் எனக்கு பசி தீரவில்லை, இன்னும் எனக்கு வேண்டும் என்று மன்னனை வியப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்தினார். அங்கே சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் அவர் ஒருவரே உண்டு முடித்தார். எல்லா உணவும் தீர்ந்துவிட்ட நிலையில் மன்னன் கவலையோடு நின்றபோது மீண்டும் சமைக்க நேரமாகும் என்பதால் அந்த முதியவர், ஐயா, எனக்கு அப்பம் கொடுங்கள், இந்த யாசகத்தை நிறைவேற்றுங்கள். அதுவரை அப்பத்தையாவது தயார் செய் என்று குறிப்பாக எனக்கு ஒரு குடம் அப்பம் வேண்டும் என்று கேட்டார். பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான அந்த அப்பத்தை மன்னன் உடனே மிகச்சிறப்பாக தயார் செய்ய ஆணையிட்டான். ஒரு பானை நிறைய மணக்க மணக்க அப்பங்கள் தயாராகி வந்தன. அந்த முதியவரின் பசியை மட்டுமல்ல, மன்னனின் கவலையையும் போக்கப் போகும் அப்பம் அது. அந்த ஒரு குடம் அப்பத்தை மன்னன் கொடுக்க அந்த முதியவர் அதை வாங்கி உண்டதும் தன் சுயரூபத்தை காட்டினார். அவர்தான் அந்த அகிலமே போற்றும் மகாவிஷ்ணு. அப்பத்தை குடத்துடன் பெற்றுக்கொண்டதால் அவருக்கு அப்பக்குடத்தான் என்ற பெயர் நிலைத்தது. மன்னனின் சாபம் நீங்கியது. நம்மாழ்வார் தனது மோட்ச காலத்திற்கு முன்பு மங்களாசாசனம் செய்த இந்த திருத்தலம் இன்றும் பக்தர்களின் கவலைகளை போக்கும் புனித தலமாக திகழ்கிறது. இக்கோயிலில் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் தனது வலது கையால் ஒரு பானை நிறைய அப்பத்தை அணைத்தவாறு காட்சியளிக்கிறார். திருக்கண்ணபுரத்திற்கு அருகே கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தஞ்சை மாவட்டத்தின் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 8வது திவ்ய தேசம் திருப்பேர் நகர் என்ற அப்பக்குடத்தான் கோயில்.